சொன்னாங்க. சிக்கன் எடுத்துகிட்டு வந்தேன். நல்லா அலச சொன்னாங்க. ஒரு தடவை அலசினதுக்கப்புறம் உப்பு மஞ்சத்தூள் போட்டு அலசுடான்னு சொன்னாங்க. அப்புறம் பாட்டி நீ சொன்னதெல்லாம் நான் செஞ்சிட்டேன் பாட்டி. அதை எடுத்து வைக்க சொன்னாங்க. எடுத்து வச்சுட்டேங்க. அப்புறம் பாட்டி கல்லெண்ணெய் ஊற்ற சொல்கிறாங்க. ஒரு 3 ஸ்பூனு கல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். அப்புறம் என்ன செய்கிறது? சின்ன வெங்காயமா அது எங்கே இருக்குது? சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்குறாங்க. அதை கொண்டாந்து சேர்த்த சொல்கிறாங்க. சேர்த்திட்டேனுங்க. அப்புறம் என்ன பாட்டி? வரமிளகாயா அது எங்கே இருக்குது? வரமிளகாய ஒரு 4-5 துண்டாக கிள்ளி சேர்த்த சொன்னாங்க. சேர்த்திட்டேன் பாட்டி. என்ன செய்யிட்டேன்? கிளறதா? கிளறோம் பாட்டி. என்ன சப்ஸ்கிரைப்பா? ஏங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்க செய்வாங்க பாட்டி, சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. அப்புறம் பாட்டி மஞ்சத்தூள் சேர்த்திட்டேன். லைக்கும் பண்ணுவாங்கங்க. லைக்கும் பண்ணுவாங்க. சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வந்து கமெண்ட்டும் பண்ணுவாங்க பாட்டி. உப்பும் போட்டுட்டேன் பாட்டி. அப்புறம் நல்லா இதில் கொஞ்ச நேரம் வேகட்டுமா? ஏங்க கொஞ்சம் வேக விடுங்க. அப்புறம் சிக்கனை கொண்டு வர வேணுமா? சரிங்க. அந்த சிக்கனை கொண்டு வந்து சேர்த்த சொல்கிறாங்கோ. சேர்த்துவோம். அப்புறம் பாட்டி பிரட்டி விட்றதா? சரி பாட்டி பிரட்டுறோம். இது தண்ணி ஊற்றட்டுமா பாட்டி? வேண்டாமா? இந்த எண்ணெயிலேயே 2 நிமிஷம் வேகட்டுன்னு சொல்கிறாங்கோ. வேகட்டுங்க. அப்புறம் தண்ணிங்க கொஞ்சம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவு தண்ணி ஊற்றி ஒரு மூடி போட்டு வேக வைக்க சொல்கிறாங்க. அப்புறம் பாட்டி சொல்லுங்கள் பாட்டி, எப்படிங்க பாட்டி? இதெல்லாம் அந்த காலத்தில் செஞ்சதுன்னு எங்கள் பாட்டி சொன்னாங்க. மூடி போட்டு வேக வைக்கிறோம். ஒரு 10 நிமிஷம் ஆன உடனே பிரட்டி போடுங்க. பிரட்டி போட்டோம்னா பாருங்கள் வெந்துட்டு இருக்குது. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வைக்க சொல்லுங்கிறாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க, வேகட்டும். அப்புறம் பாட்டி அப்படியா? முக்கால்வாசி வந்ததுக்கப்புறங்க சிம்மில் வச்சு வேக விட சொன்னாங்க. சரி பாட்டி சிம்மில் வச்சு வேக விட்டதுக்கப்புறம் என்ன செய்கிறது? அவ்வளோதானவா? வேறு இந்த மசாலா என்னென்னமோ வந்து சேர்த்துவாங்களே, பட்டை கிராம்பு அது இதுன்னு எல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லையா? இதே போதுமா பாட்டி? சரிங்க. பாட்டி சொல்கிறாங்க ஒன்றும் வேண்டாம். நல்லா பாருங்கள் வெந்துருச்சு. தண்ணி வற்றின உடனே நல்லா வணக்கி எடுத்துட்டோம்னா சிம்பிளான சுவையான சிக்கன் வறுவல் ரெடிங்க. சாப்பிட்டு பாருங்கள், சமைச்சு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க. லைக்கு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க. நன்றிங்க.